வணக்கம். தமிழகத்தோட சேர்ந்து 5 மாநில தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. தேர்தல் ஏப்ரல், மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது. நம்முடைய பக்கத்து மாநிலம் கேரளாவுக்கும் நம்மோடு சேர்ந்து தான் தேர்தல் நடைபெறவிருக்கிறது. கேரளால யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகள நாம பார்த்துட்டு இருக்கிறோம். கேரளால லீடிங்கான நியூஸ் பேப்பர் மலையாள மனோரமா, அவர்களினுடைய நியூஸ் சேனல் மனோரமா நியூஸ், அவர்கள் சி வோட்டரோட சேர்ந்து பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் கேரளாவினுடைய பல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் கருத்து கணிப்பை வெளியிடவிருக்கிறாங்க. முதல் வாரத்திற்கான கருத்து கணிப்பு முடிவு வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அவர்கள் கேட்ட சில கேள்விகளும், பதில்களும் நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். சி வோட்டர் அண்ட் மனோரமா நியூஸ் அவர்களினுடைய கேரளா மாநிலம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள். முதலாவது கேள்வி, மாநிலத்துல இப்ப இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்ற கேள்விக்கு, வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு 27.6% மக்களும், ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 25.4% மக்களும், கம்யூனல் சம்பந்தமான சாதி மத வேறுபாடு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு 5.4% மக்களும், விலை உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு 23.5% மக்களும், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான அக்கிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3.4% மக்களும், டெவலப்மெண்ட் வளர்ச்சியில ஒரு தடை அப்படின்னு சொல்லிட்டு 4.3% மக்களும், கான்சே கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 10.5% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. வேலையின்மை ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்குது. அதே நேரத்துல ஊழல் 25.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு முறை சொல்லும் பொழுதும் என்னங்க நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி மேலேயே ஊழல் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. மனோரமா நியூஸ் அண்ட் சி வோட்டர் எடுத்த கருத்து கணிப்பிலையும் ஊழலுக்கு 25.4% மக்கள், கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய கேரளால ஊழல் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 25.4% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி, முதல்வர் பினராயி விஜயன் 2வது முறையா முதல்வரா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளை நிறைவு செய்ய போறாரு. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 27% மக்களும், பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 16.2% மக்களும், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 53.1% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 3.7% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இவருடைய செயல்பாடு அப்படின்றது பிலோ ஆவரேஜா தான் இருக்குது. ஒரு 60% இருந்ததுன்னா நம்ம ஒரு ஆவரேஜ்னு சொல்லுவோம். இது கிட்டத்தட்ட 44 அந்த அளவுல தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 56% மக்கள் இவருடைய செயல்பாடு மோசம், கருத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. 44% மக்கள் தான் நல்லா இருக்குது, பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 3வது கேள்வி, இந்த அரசாங்கம் தொடரணுமான்னு நினைக்கிறீங்களா? தற்பொழுது இருக்கக்கூடிய எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான அரசாங்கம் தொடரணுமா அப்படின்ற கேள்விக்கு, தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு 40.3% மக்களும், இல்லங்க ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 53.7% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 6.1% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% மக்கள் இந்த அரசாங்கம் தொடரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கம்யூனிஸ்ட் அரசாங்கத்திற்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் இருக்குது. ஏன்னா 54% மக்கள் வேணான்னு சொன்னாலும் அதுல காங்கிரஸ் அண்ட் பிஜேபி இந்த மாதிரி சேர்ந்த ஒரு பெர்சன்டேஜ் தான் 53 இருக்குது. அதையும் நம்ம கவனிக்கணும். அடுத்தது பிரதமரினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கு, நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 31.2% மக்களும், பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 17.4% மக்களும், மோசம் அப்படின்னு சொல்லிட்டு 45.5% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5.9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கேரளா மாதிரியான ஒரு மாநிலத்துல பிரதமரினுடைய செயல்பாடு நல்லா இருக்குதுன்னு 31.2, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 17.4, கிட்டத்தட்ட 48% மக்கள் பிரதமரினுடைய செயல்பாடு நல்லா இருக்குது, பரவாயில்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. கேரள மாநிலத்தில இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மூவா தான் பிஜேபிக்கும் பிரதமரினுடைய செயல்பாடுக்கும் இருக்குது. அடுத்தது மோடியா ராகுலா, மக்கள் விருப்பமான தலைவர் யார் அப்படின்ற கேள்விக்கு, மோடி அப்படின்னு சொல்லிட்டு 30.7% மக்களும், ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு 48.5% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 20.8% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. கேரளா மாதிரியான மாநிலத்துல பிரதமர் 30% எடுத்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ராகுலுக்கு 48.5, கருத்து இல்லைன்ற கேட்டகரியில 20% மக்கள் இருக்கிறாங்க. அடுத்தது, உங்களுடைய முதல்வர் சாய்ஸ் யார் முதல்வரா வரணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்விக்கு, காங்கிரசினுடைய தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வி.டி. சதீஷன் அப்படின்னு சொல்லிட்டு 24.1% மக்களும், பினராயி விஜயன் அப்படின்னு சொல்லிட்டு 22.4% மக்களும், சசி தரூர் அப்படின்னு சொல்லிட்டு 11.3% மக்களும், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 42.2% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. முதலிடத்துல வி.டி. சதீஷன், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய வி.டி. சதீஷன் இருக்கிறார் அப்படின்றத கவனிக்க முடிகிறது. இதுதான் வந்துட்டு பிப்ரவரி மாதத்தினுடைய முதல் வாரத்துல கேரள மக்களினுடைய மனநிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தடுத்த வாரங்கள்ல மக்களினுடைய மனநிலைமை எப்படி மாறுது அப்படின்றத வரக்கூடிய நாட்கள்ல மனோரமா நியூஸ் அண்ட் சி வோட்டர் அவர்களினுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நானும் நம்முடைய சேனல்ல பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.